நீங்கள் யார் என்ற சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரபஞ்ச மனம். அதை பார்த்ததுக்கப்புறம் மேல் மனம், ஆழ்மனம், பிரபஞ்ச மனம் என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷம் எப்படிலாம் வேலை செஞ்சுது. ஸோ எனக்கு ஏற்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை நான் எப்படி நேர்மறையான சிந்தனைகளாக எண்ணங்களாக என்னோடய ஆழ்மனதில் பதிவிட்டேன். அதன் மூலம் பிரபஞ்ச மனம் எனக்கு எப்படிலாம் உதவுச்சு, எப்படிலாம் எனக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுச்சுதுன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஃபுல்லாக சொல்ல போகிறேன். முழுக்க முழுக்க என்னோடய அனுபவம் மட்டுமே. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஓவராக டிப்ரெஷனில் இருக்கீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்க, என்னால் ஸ்மோக் பண்ணுறதை விட முடியல, என்னால் ட்ரிங்க் பண்ணுறதை விட முடியல, எனக்கு சூசைட் திங்கிங் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு பெரிய நோய்வாய்ப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எந்த எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இப்போது பிரபஞ்ச மனம்னா ஒரு மேல் மனமும் ஆழ்மனமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பிரபஞ்ச மனம் அதுக்கான சூழலை ஏற்படுத்தும். நம்ம என்ன எண்ணங்களை மனதில் ஆழமாக பதிய வைக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கான சூழலை ஏற்படுத்தக்கூடிய மனம் பிரபஞ்ச மனம். ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் படிக்கும்பொழுதே ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரினில் தான் பண்ணணும் நான் அப்படின்னு அவரோட திங்கிங் ரொம்ப ஆழமாக என்ன தான் மேல் மனத்தில் 1000 எண்ணங்கள் வந்தாலும் அவரோட ஆழ்மனதில் அந்த ஹையர் ஸ்டடீஸ் பற்றியே அவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் நல்ல மார்க் எடுத்திருப்பார். கிட்ட வரும்போது அவர் எங்கே போனாலும் அவருக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த பதிவை போட்டு அதுக்கு நல்ல அந்த எண்ணங்களுக்கு நல்ல வலு சேர்த்துருப்பார். அதனால் பாஸ்போர்ட் ஈஸியாக கிடைக்கும், விசா ஈஸியாக கிடைக்கும், யாராவது ஃப்ளைட் டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அங்கே போய் இறங்கினா ரூம்ஸு, கூட படிக்கிறவங்க, அந்த சூழல் எல்லாமே அவருக்கு அவர் நினச்ச மாதிரியே அமையும். ஸோ அதுதான் மேல்மனத்தோட வேலை. சூழலை அமைத்து கொடுப்பது மேல்மனத்தின் வேலை. ஸோ இதுதான் ஆழ்மனம், மேல்மனம், பிரபஞ்ச மனம். இந்த மூணுத்தையும் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போது என் லைஃப்பில் நடந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் முதல்ல மேல்மனத்தை எப்படி பார்ப்பேன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அவேர்னஸ், விழிப்புணர்வு. நான் எனக்குள்ளே வர ஏகப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை நான் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்க லிசன் பண்ண அந்த எண்ணங்கள் குறையிறத நான் படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனுபவத்தை வச்சு நான் பல டைம் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். சந்தோஷமாக உணர்ந்த தருணங்கள் நிறைய உண்டு. ரெண்டாவது மேல் மனதை எப்படி பார்ப்பேன்னா, காலையில் எழுந்துக்கும் போது ஒரு பாக்கெட் டைரி ஒன்று வச்சுப்பேன். எனக்கு ஏற்படுற எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் சரி, நேர்மறையான எண்ணங்களும் சரி, எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பேன். இரவு படுக்கும் பொழுது அதை ஒரு தடவை ரீட் படிப்பேன். படிக்கும்பொழுது எனக்கே தெரியும் ரொம்ப மோசமான எண்ணங்கள், ரொம்ப கெட்ட சிந்தனைகள்லாம் வரும், அதேமாதிரி நல்ல சிந்தனைகளும் வரும். ஸோ இதெல்லாம் வேணான்றதை மார்க் பண்ணி வச்சுட்டு, ஸோ மறுநாள் திருப்பி ரொட்டேஷனாக அதை நான் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வந்ததுன்னா அதை ரவுண்ட் பண்ணி வராத மாதிரி நான் அதை ஸ்டாப் பண்ணுவேன், பாதுகாப்பேன் என்ன. அதுக்கப்புறம் 3வது எப்படி மேல் மனத்தை பார்ப்பேன் அப்படின்னா, இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி, என்னோடய ரகசியம். கட் காப்பி பேஸ்ட். இப்போது என் லைஃப்பில் சந்தோஷமான தருணங்கள் நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு 10 நிகழ்வை மட்டும் எடுத்துப்பேன். நான் நினச்ச உடனே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வர மாதிரி அந்த எண்ணங்களை எடுத்துகிட்டு, உதாரணத்துக்கு எனக்கு மேரேஜ் ஆனது, நான் குழந்தை பருவத்தில் விளையாடின பருவங்கள், காத்தாடி, பம்பரம், கோலி விளையாடினது, அதுக்கப்புறம் புதுசாக கார் வாங்கின நினைவுகள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்காக அரட்டை அடித்தது, அதுக்கப்புறம் என்னோடய குழந்தை பிறந்தது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், நல்ல பதிவை எடுத்து வச்சுப்பேன். எனக்குள்ளே எப்போல்லாம் எதிர்மறையான சிந்தனைகள் வரும்பொழுது, எண்ணங்கள் வரும்பொழுது நான் அதை உடனே கட் பண்ணிவிட்டு
என்னோட ஆல்ரெடி எடுத்து வச்ச நேர்மறையான சிந்தனைகள், சந்தோஷமான இருந்த தருணங்கள் இருக்குல்ல, அதை நான் உடனே காப்பி பண்ணி இமீடியட்டாக பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆழ்மன பதிவில் ஏதாவது எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நேர்மறையான எண்ணங்கள், இந்த 10 விஷயம் வந்து பேஸ்ட் ஆகிடும், உள்ள ஆழ்மன பதிவில் பதிஞ்சிடும். இப்படி நம்ம நாட்கள் கடக்க தொடர்ச்சியாக பண்ண அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய விஷன், என்னோடய கோல், என்னோடய ஆம்பிஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு கார் வாங்கணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைகள் இருக்கும், ஒருத்தன் கடனே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி என்னோடய ட்ரீம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ அந்த 10 உணர்வை வந்து ஒரு 5 உணர்வாக கம்மி பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ரீமை வந்து நான் என்னோடய இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். நான் அப்படி பண்ணும்பொழுது எனக்கு ஏற்படுற எதிர்மறையான எண்ணங்கள் வரும்பொழுது என்னோடய நேர்மறையான என்னோடய விஷனை வந்து நான் அதை அந்த இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணும்போது, பேஸ் பண்ணும்போது நாட்கள் கடக்க என்னோடய ஆழ் மனதில் என்னோடய கோலையும் என்னோடய இலக்கையும் மட்டும்தான் நான் அங்கே அதிகமாக பதிவு பண்ணுவேன். ஸோ அதிகமாக பதிவு பண்ணால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்ச மனம் அதுக்கான வேலையை சூழலையும் ஏற்படுத்தி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கூடி சீக்கிரம் எடுத்துன்னு வந்து நம்ம கையில் கொடுத்துரும். அதுதான் பிரபஞ்ச மனத்தோட வேலை. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வந்து எல்லா பதிவும் ஆழ்மனதில் போட்டோம், பிரபஞ்ச மனம் நம்மளுக்கு அதுக்கான சூழலை ஏற்படுத்தி நம்மளுக்கு கிடச்சிருமான்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் இப்போது உடல் எடையை குறைக்க போகிறாருன்னா பிரபஞ்ச மனம் அதுக்கான சூழலை ஏற்படுத்தும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க ஃபேமிலியோ இல்லை அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ யாரோ ஜாகிங் ஷூ வாங்கி கொடுக்கலாம், இல்லை ட்ரெட்மில் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரொம்ப பிடிச்சவர் யாராவது காலையில் ஃபோன் பண்ணி எழுப்பி வாங்க 2 பேரும் ஜாகிங் போகலாம் இல்லை வாக்கிங் போகலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிடலாம். இந்த மாதிரியான சூழலையும் தருணங்களையும் மட்டும்தான் ஏற்பண்ணி கொடுக்கும் பிரபஞ்ச மனம். உடம்பு எடை குறைக்கணும்னா நீங்கள் தான் ஓடணும். ஸோ ஒரு ட்ரெட்மில் வாங்கிட்டாவோ இல்லை ஒரு ஷூ வாங்கி வச்சிட்டாலோ எடை குறையாது. அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் ஆழ்மன பதிவு போட்டாலும் அதுக்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நம்மளோட நுண்ணறிவின் மூலமாக அதை நம்ம தான் வந்து எவ்வளோ குயிக்காக நம்மளோட விஷனையும் நம்ம கோலையும் வந்து கேப்சர் பண்ணிக்கணும், பிடிச்சிக்கணும். ஸோ அதன் மூலிமா வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாம் வெற்றி தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆழ்மனம், மேல்மனம், பிரபஞ்ச மனம், ஸோ இந்த 3 மனத்தையும் பற்றி புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் புலம்பாதீங்க. தயவுசெய்து என்னால் குடியை விட முடியல, சிகரெட்டை விட முடியல, இந்த மாதிரியான எந்த எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். தயவுசெய்து அதை அப்ளை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் மேலே போக இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் என்றைக்கும் உங்களுக்கு துணை இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.